ஒரு தீர்க்கதரிசி கடவுளுக்கு உண்மையாய் ஊழியம் செய்தவன் மரித்து போகிறான். அவன் கடன் வாங்கிட்டான். அவன் ஏன் கடன் வாங்கினான்னு எனக்கு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அநேக தீர்க்கதரிசிகளை பராமரிக்கும்படியாக, ஏனென்றால் அங்க ஒரு பெரிய குருக்குல மாதிரி இருக்கு, தீர்க்கதரிசிகளை வைத்து பராமரிக்கிற ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல அவருடைய பிள்ளைகளுக்கு, அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு உணவளிக்கவும், உறைவிடம் கொடுக்கவும், ட்ரெஸ் கொடுக்கவும் அவன் கடன் வாங்கினானான். இன்று அநேக தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உபத்திரம். ஏங்க கடன் ஆயிடுச்சு? பல காரணங்கள் உண்டு. ஆனா இங்க தேவனுக்கு கொடுப்பதனாலே கடன் ஆயிடுச்சு. தேவனுக்கு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் திரும்ப கொடுப்பார் என்பதுக்கு இங்க ஒரு உதாரணம் இருக்கு. அதுவும் சடுதியாய் கொடுப்பார். எங்கிருந்து வரும்னு தெரியாது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, தண்ணீர் அந்த பள்ளங்களிலே நிரப்பப்படும். ஆமென். அப்போ இங்க அவ கலங்கி சொல்லுகிறார், கடன் கொடுத்தவங்க என் பிள்ளை எடுத்துக்கோ. இப்போ ஒரு வீட்டுல தலைவருக்கு பிரச்சனைனா மனைவிக்கும் வரும். மனைவிக்கு பிரச்சனைனா அது பிள்ளைகளையும் பாதிக்கும். அந்த குடும்பமே நரகமாயிடும். இந்த செப்டம்பர் மாதம் அப்படி நரகத்துக்குள் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சடுதியாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஒன்று, குறித்த காலத்தில் அவர் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறப் போகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது.